அன்பானவர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற தீபத்தூணில் விளக்கு ஏற்றாதனால மனவேதனை அடைஞ்ச ஒருத்தர் தீக்குளித்து இறந்துட்டார். அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவர் பேர் மதுரை நரிமேட்டை சேர்ந்த பூரணச்சந்திரன் அப்படின்றவர். இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே திரண்ட இந்து முன்னணி இந்த அமைப்பு அவங்க எதிர்ப்பை பதிவு செய்கிற விதமாக பூரணச்சந்திரனோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு வாயில் கருப்பு துணியை கட்டிக்கின்னு இருந்தாங்க. இந்த மொத்த எதிர்ப்பும் முஸ்லீம் மேலே திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக முஸ்லீம்களும் அவங்க கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பிஜேபி லீடர் நயினா நாகேந்திரன் இந்து முன்னணியோட மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன், இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் பூர்ணச்சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அப்போது இந்த இறப்புக்கு தமிழக அரசு பதில் சொல்லும் வரை உடலை வாங்க மாட்டோம் என அவரோட கசின்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் இந்து அமைப்பினரும் அர்ஜுன் சம்பத் தலைமையில் பிணவரை எதிரில் அமர்ந்து திடீர் முற்றுகை போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அவங்கள போலீஸார் சமாதானம் பண்ணாங்க. அதிகாரிகளோட தொடர்ந்த பேச்சுவார்த்தையின் காரணமாக 2 மணிக்கு அப்புறம் பூர்ணச்சந்திரனின் உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவரை பற்றி விசாரிக்கும்போது அவருக்கு பக்தி அதிகம் அப்படின்னும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சதுரகிரி போவார் அப்படின்னும் திருப்பரங்குன்றம் மலை மேலே